மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டி மதுரை மேலூரில் உள்ள 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலில் அக்கட்சியினர் கிடா வெட்டியும் மொட்டையடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளனர். பின்னர் அப்பகுதி மக்களுக்கு கிடா விருந்து வைத்தனர். இன்றைக்கி மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக நம்மளுடைய அலவர் கோயில் வந்துட்டு 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களோட தலைமையில் நல்லாட்சி மலரணும், அவர் வந்து 2026 முதல்வராகணுன்றக்காக நமது கிழக்குண்டிய மாத்தூர் பகுதியை சார்ந்த கழக தோழர்கள் திரு அன்பு சகோதரர் அலாவுதீன் மற்றும் பிரகாஷ் ரஞ்சித்தோட ஏற்பாட்டில் இன்றைக்கி ஒரு 7 பேர் அதாவது காணிக்கை 18ஆம் படி கருப்பனுக்கு காணிக்கை செலுத்திட்டு இன்றைக்கி ஒரு 3 கிடா வெட்டி நமது பொதுமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி அன்னதானம் வழங்குகிற நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையில் நம்ம வேண்டுதலை நம்ம இது பண்ணுவோம். அதாவது மக்கள்கிட்ட போய் அன்பாக கேட்குறது ஒரு வேண்டுதல் மாதிரி தான். அதே மாதிரி இறை வழிபாடையும் பண்ணி அவங்களுக்கு ஒரு காணிக்கை மாதிரி, ஏன்னா நம்ம அவர் மேலே உள்ள தளபதி மேலே உள்ள அதீத அன்பால் இன்றைக்கி 7 பேருமே விரதம் இருந்து மொட்டை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அது போக 3 கிடா வெட்டி எல்லாருக்குமே பரிமாறுறோம், அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு. தளபதியை பொறுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் சார்ந்த பணிகளை தான் ஈடுபட்டு இருப்போம். இது எங்களோட திருப்திக்காக பண்ணுறது. இது வந்து இப்போ தளபதி விஜய் விலையில்லா ரொட்டிப்பால் திட்டம், விலையில்லா விருந்தகம், தளபதி குருதையகம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கண்தானம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா எங்களோட ஒரு ஆசைக்காக நாங்கள் பண்ணுறோம். அவர் 2026 ஏன்னா நம்மளோட காவல் தெய்வம், மதுரையோட காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பு. ஸோ அவருக்கு ஒரு 3 கிடா வெட்டி நம்ம ரஞ்சித் மாத்தூர் பகுதி நிர்வாகி அவரோட தலைமையில் ஒரு 7 பேர் வந்து இன்றைக்கி வந்து மொட்டை எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் சார்ந்துன்றதை இன்றைக்கி இந்த பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை இப்போ தளபதியும் சரி எங்களோட பொதுச்செயலாளரும் சரி மக்கள் சார்ந்த அடிப்படை தேவைகளுக்காக கூட நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பணிகள் இப்போ தான் வந்து பொறுப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து முழுக்க மக்கள் சார்ந்த பயணங்கள், அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அடுத்த நிமிஷம் நம்ம தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் நிற்பாங்க. கண்டிப்பாக நிற்கணுன்றதான் தளபதியோட ஆணையும் பொதுச்செயலோட அறிவுறுத்தலும் அதுதான். ஸோ மக்கள் சார்ந்த பணிகள் எல்லாமே நாங்கள் துணையாக நிற்போம். நன்றி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.